போகிறோம். இது வந்து கடையில் பிரேக்ஃபாஸ்ட்டே மதியானம் 12 மணிக்கு சாப்பிடுவோம். பிரேக்ஃபாஸ்ட் டைப்ஸ் அதை சாப்பிட்டோம். ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு எல்லாமே ரெடி ஆகிறாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இப்போலேருந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு அப்டேட்ஸ் கொடுக்குறோம். கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பற்றிட்டு உட்காந்துருக்கீங்களா? ஓகேவா? ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு துறையூரில் வாங்கிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் கைஸ். டாடா பை பை. அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்க இப்பதான் பொறுமையா பின்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அவங்களே ஃபாஸ்டா போய் சைடு போட போறோம். பாருங்க ப்ரோ ரைடருங்க. நான் சிறகு அடிப்போம் நாங்க. நம்ம நண்பர்கள்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க கைஸ். அப்படியே உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மொபைல் இதெல்லாம், அது டூப்ளிகேட் வெர்ஷன். ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். எங்கள் ஃபேமிலிஸ் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப பெருமையா இருக்கு. கூப்பிட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு குளிருது, அதனால கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கொஞ்சம் லைட்டா காலையில சாப்பிட்டு வந்துட்டேன். ஜூஸஸ் அங்க 2 குரங்கு போயிட்டு இருக்காங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெரியுறாங்களா? இது போயிட்டு இருக்கோம். கைஸ் காட்டுறீங்களே 2 குரங்குங்க இங்க இருக்காங்க. மங்கி ஹாய் காட்டுங்க. ஹாய் மங்கி. புதுசா நாங்க எல்லாமே ஒரு கேங்கா இப்பதான் எல்லாம் டீமா செட் ஆயிருக்கோம். எங்களோட இது ஃபர்ஸ்ட் பொங்கல். இது வந்து வருஷம் வந்து டெவலப் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இவங்க எல்லாமே இப்பதான் காலேஜ் படிச்சு எக்ஸப்ட் என்னையும் பவியும் தவிர. ஸோ இவங்க எல்லாம் காலேஜ் முடிக்கிறப்ப, அதாவது நெக்ஸ்ட் இயர்ல வந்து எங்க டீம் இன்னும் பெருசா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். 5 மில்லியன் அடிச்சிருக்கோம். இப்போ நாங்க 1.3k சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கோம். இப்போதான் நாங்க ஆக்சுவலா வந்து நாங்க நியூ இயருக்கு தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து கரண்ட் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா 1.07, அதாவது ஒரு 1070 பேர் கிட்ட இருக்காங்க. நான் தான் உங்க தேவா, இவன் தான் உங்க ஜீவா, இவன் என் ஃப்ரெண்ட் ஜீவா, நான் தான் உங்க ஃப்ரெண்ட் சோமா. இப்போ கூட நான் தான் ஜீவா. நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா கரட்டாம்பட்டி தாண்டிட்டு இருக்கோம். கரட்டாம்பட்டி கரெக்டா தான். ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோமதி, சுமதி, சமாதி. பின்னாடி வர்றது வந்து பகவதி. ஸோ இவங்க பின்னாடி பின்னாடி இருக்கவே மல்லிகாமாங்க. அவன் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவர்தான் நேத்து ஆண்டியை கரெக்ட் பண்ணவர். இவரை கட்டுங்க. ஆமா, வீடியோ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்வையிலேயே ஆண்டியை மயக்குனவர். ஆமா, இவர்தான். ஆமா, மயங்குனவங்க முன்னாடி ஆண்டி யாராவது இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவங்களையும் மயக்கிடுவாரு. அப்படி எல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க மாமா. உங்களோட அந்த சூர்யா சிரிப்ப சரிங்க மாமா. உங்களுக்கு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் தான் இது வரைக்கும் நாங்க போறோம். அதுவும் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம். அதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு. ஏன்னா நாங்களும் வந்து இதுக்கு முன்னாடி நாங்க வந்து திங்க் பண்ணும் போதெல்லாம் நல்லா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில இருந்து யூடியூப் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனா என்னன்னா ஒரு சின்ன பயம், சரி தப்பாயிருமா, ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிடுவோமா அப்படின்ற ஒரு இது தாட் இருக்கும். பட் ஆனா இந்த டைம்ல வந்து இவங்களோட டீமா ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. சரி நம்ம இல்லைனாலும் இவங்களை வச்சு நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தைரியத்துல தான் ஆரம்பிச்சது இது. ஸோ இது நல்லாவே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்குமே நான் இந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. சொல்ல போனா ஒரு 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது வந்து எவ்வளவோ பெரிய விஷயம். நிறைய சேனல்ஸ்க்கு வந்து அது மாதிரிலாம் வந்து எடுத்தோடனே வராது. பட் ஆனா எங்களோட விஷயத்துல, அதாவது எங்க சேனல்ல பொறுத்த வரைக்கும் வியூஸும் சரி, அதே மாதிரி உங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் சரி கொஞ்சம் கரெக்டாவே போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ என்னோட டீம் கிட்ட நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம், அதாவது நீங்க இப்ப காலேஜ் முடிக்கிற டைம்ல, நான் காலைல தான் தேவேஷ் கிட்ட கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்ம சேனல்ல எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல உங்களோட அது என்ன கருத்துக்கள், அதை வேணா பதிவு பண்ணுங்க.
எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாம இந்த காலேஜ்ல விட்டு 1:30க்கு வந்ததுக்கு அப்புறம் சும்மா தூங்கிட்டே இருக்கோமே, ஏதாச்சும் பண்ணலாமே. ஒண்ணுமே பண்ண மாட்டோம், சும்மா சாப்பிடுவோம் தூங்குவோம், எதுவுமே பண்ண மாட்டோம். தாப்பா போடாட்டா இல்லடா, காலையே முட்டு கொடுத்து முரட்டு செலவா தூக்க விடாதாங்கல்லாம். இவங்க இதெல்லாம் சொல்றாங்க, கேட்கவும் நல்லா இருந்தது. நாங்களே எதுவுமே இதுவரை பண்ணதில்லை, ஏதாச்சும் புதுசா பண்ணலான்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். இந்த அளவுக்கு இதாகும் எங்களுக்கு தெரியல, ஆதரவு கொடுப்பீங்க எங்களுக்கு தெரியல. எங்களோட எல்லாமே பாத்துக்கிறதா அவர்தான். இப்ப மேலும் ஆதரவு தாங்க, மேலும் ஆதரவு தாங்க. நாங்க சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2 ட்ரிப்பு போயிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வரும், வீடியோவா எடிட் பண்ணி நாங்க போடுறோம். தங்குறதுல இருந்து திங்கிறதுல இருந்து தூங்குறது வரை எல்லாமே இப்ப அவர் தான் பாத்துட்டு இருக்காரு. எல்லாம் ப்ரொடியூசர், எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான். நான் ஏதோ பெருசா சாதிச்சதா என்ன பெருமைப்படுத்தாது. இந்த இடத்துல அது போட்டுருக்கோம். பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். இப்படி பண்ணேன்னா நான் சோகமா தாங்க இப்படி பண்ணேன். இன்னைக்கு ஒரு ரீல் வரும், ஆக்சுவலா நான் வந்து இப்படி சோகமா பண்ணேன். எடிட்டர் நீங்க சிரிக்கிறீங்கிறான், இப்படிதான் வருது, என்ன பண்றது தெரியல. ஆனா நாங்களும் நிறைய எங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் சண்டைகள்லாம் வந்தாலும் நாங்க இதை இன்னும் நல்லா கொண்டு போகணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். வர பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிட்டு எல்லாம் ஒண்ணா இருப்போம். பேசுறது யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பேசுறதுதான் பிரச்சனையா இருக்கு. அதனால பேச வேணாம்னு சொல்லி இருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனையா ஆகுது. அது என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. நானா பேசினாலே யாருக்குமே பிடிக்கவே இல்லை. ஒரு அப்படியே பக்கத்துல இருக்கையில அடிச்சு கொண்டுலாமான்னு பாக்குறாங்க. அது ஒரு மாதிரி இருக்கு. சின்ன சின்ன சண்டைகள் வரதானே செய்யும். அதனால அதெல்லாம் பொறுத்து நாங்க இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும், கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டிதான் கண்டென்ட் தான் எங்களால யோசிக்க முடியல, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்களே ஏதாவது கண்டென்ட் இருந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ணே சாணியை சாப்பிடுங்க. ஐயோ அந்த மாதிரி இல்ல. அக்கா ஆகாஷ் நேம் சாப்பிடுங்க. உங்களுக்கு அம்மாவை பிடிச்சிருந்தா பிளாக் ஹார்ட் கொடுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, எங்க வீடியோ பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. எங்கள்கிட்ட தவறு இருந்தா அதை சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். ஆமா, வாங்கிட்டு இருக்கோம். நாங்க பார்க் பண்ண வேற இடம் விட்டு மழை வர வந்துருச்சு, போயிட்டாங்க. மழை வர்ற மாதிரி இருக்கு, சீக்கிரம் வாங்கலாம்னு பார்த்தா இதோட இடம் வாங்கிட்டோம். ஹாய் கைஸ், நாங்கள் சாதனா வீட்டுக்கு வந்துட்டோம். சாதனா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்குள்ள போறோம். அவ்வளவுதான். இவங்க தான் சாதனா அம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உன்னோட பிள்ளைத்துல நல்லா இருக்கேன். சாதனாவோட வீடு. நாங்க வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் நாங்க இப்ப எடுத்துட்டு பொங்க வைக்கிறதுக்காக உள்ள போறோம். பொங்க வைக்கிறேன்னு சொல்றீங்களே, வைக்க மாட்டேங்கிறீங்களே. பொங்க வைக்கிறவர் அங்க இருக்காரு, அவர் மொத்தமா பொங்க வச்சு போட்டு போறாரா. நேத்து நான் சொன்னதுக்கு பாஸ்மதி ரைஸ் வாங்காம வந்திருக்காங்க. இப்ப நான் போய் பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு அப்படியே சின்ன ஒரு ஷாப்பிங் இருக்கு, அது முடிச்சுட்டு நாங்க வந்துருவோம். பசங்க இங்க இந்த இதுல வைக்கலாமா மேல வைக்கலாமான்னு இப்போதைக்கு ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் வைப்போம்னு நினைக்கிறேன், ஏன்னா மழை வந்துடும். ஸோ அதனால சாதனா வீட்டுக்கு வந்துட்டோம், எல்லா திங்ஸும் எடுத்துட்டோம். கார்டிக்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜவா. என் தம்பி ஜெயலலிதாலேருந்து ஒரு பாட்டு பாட போகிறான், பாடுறான். தலைப்புல வளப்புல பாடுறா, தலைப்புல வளப்புல கேளுடா. விளைஞ்சிருக்கும் என் வெத்தலை கொடி, அட வளைஞ்சிருக்கும் ஒரு சன்னல் வெடி, தோட்டா ஒரு கண்ணு தொலைஞ்ச. கோலம் போட்டாங்க ஆல்ரெடி, கலர் மட்டும் அடிக்கும். நானும் இப்ப கலர் கொடுக்க போறேன். இப்போ என்னன்னா இதை வந்து பூக்கு கலர் தர சொல்றேன். பூனா என்ன கலர் பூனா? இதுல போட்டுக்கடா. ரோசா பூ. ரோசா பூக்கு இந்த கலர் கொடுக்க சொல்றாங்க, பாத்துக்கோங்க. கலர் கொடுத்தா நல்லா இருந்திருக்குமே. ரெட் ரோஸ் ஓகே, இந்த கலர் கொடுத்துற சொல்றாங்க. என்ன பண்றேன்னு தெரியல, பாப்போம். நான் எங்க ஆள் ரெனிஷ் கைப்புள்ளன்னு காட்டுறேன். நீங்க ரெனிஷ் அவ்வளவு பேர் டிராயர்னா நான் சின்ன டிராயர். டிராயர் ஒரு மாதிரி ஆச்சு.
சூட வச்சு சாமி கும்பிட்டு எரியிற மாதிரி எடுத்துக்கிட்டா போதும். కట్ வெளியில வா. ஒரே ஒரு முத்தம். நாங்கள் இப்போ வந்து துறையூரில் இருக்கோம், சாதனா வீட்டில். ஸோ வந்து பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது. பொங்கல் பொங்கிடுச்சு. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு பொங்கல். அதாவது நான் காலேஜ் படித்ததுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் இது பண்ணதில்லை. இவங்க எல்லாத்துக்கு கூடயும் நான் ஃப்ரெண்டாக நல்ல ஜாலியாக பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைம். எப்படி சொல்கிறேன்னு எனக்கு இதில் ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அது இல்லாமல் இப்போ இதுக்கப்புறம் வந்து பொங்கல் முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே கேம்ஸ் விளாட்லான்னு பிளான் பண்ணோம். மழை வந்துருச்சு இடையில, அதனால தான் இடையில வீடியோஸ்லாம் கட் பண்ணோம். மழை நிறையா வந்து அதுக்கப்புறம் இப்போ கோலம் இதெல்லாமே ரெடி பண்ணி ஓரளவுக்கு இப்போ தான் வச்சுருக்காங்க. 5 இருக்கும்னு நினைக்கிறேன், 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் மாதிரி இருக்குது. அதோட எப்படி சொல்கிறது, அந்த இது பேர் என்ன சொல்லுங்கள், கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தயிர் சாதம் மாதிரி ஆச்சு. நீங்க வேணா வந்து பாருங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி, வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. உலக்கையால் குத்தவும். இதுதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கென்று குத்தவும். மாங்கு மாங்கனா இப்படிதான். இப்ப வந்து பொங்கல் வந்து பொங்கிட்டே இருக்கு, பொங்கல் ஆகிக்கிட்டே இருக்கு. நாங்க அதுக்குள்ளார சாமி கும்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் வச்சுக்கணும். எல்லாத்தையுமே வச்சுக்கலாமா, கம்மியா வச்சுக்கலாமா? அந்த வேலையை மறந்துட்டு அவங்க என்னென்னமோ ஆனா நாங்க மட்டும் வந்த வேலையை கரெக்டா. வெள்ளம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பொங்கல் தெரியும். ஓகே, ஹாப்பி பொங்கல் கத்து. குட் ஈவினிங். என்ன சொல்லுதுல? சரி, குட் மார்னிங். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது, பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? சரி, ஓகே. பொங்கல் நான் சொன்ன மாதிரி வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இருக்கும். நாங்கள் வந்து சூரியன் பொங்கல் வைக்க போகிறோம். அச்சாச்சு, பொங்கல் எல்லாமே அச்சாச்சு. எல்லாத்துக்குமே கும்பலோட கோவிந்தா டீம் சார்பா ஹாப்பி பொங்கல். ஸோ எங்கள் டீமை வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஆரம்பத்துலேருந்து சொன்ன மாதிரி தான், நாங்கள் ரொம்ப வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தது. இவங்க எல்லாமே இப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு நிறையா ட்ரீம்ஸ் இருக்கும். அவங்களோட கனவுகளை வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன், அவங்களும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாமி கும்பிடுதான். ஓகே, இதை காட்டணுமா? நான் எப்படி பண்ணுறேன்? இப்படியே சுற்றி காட்டுங்க. எங்க உடைக்கணும்? காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. சரி, காலையில 11 மணிக்கு பொங்க வைக்கிறேன்னு 5:30 வைக்கிறாங்க பொங்கல். தலை வலிக்குது கைஸ். பொம்பளை கெட்டப்லாம் போட முடியல. லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அந்த தேங்காய் அது அங்க நான் கையில வச்சிருக்கேன். என் கையில இருந்து வாங்கி தான் நீங்க உடைக்கணும். ஒரே போடு.
ஒரே பொருள் தேங்காய் உடைக்கிறதுக்கு இது என்ன இதுவா? அது முன்னாடியே போட்டிருந்தா உடஞ்சிருக்கும். ஐயோ யானை மண்ணில வச்சு ஏய் வாவ் ஃபர்ஸ்ட் டைம் நான் தேங்காய் வந்து இவ்வளவு சூப்பரா உடைச்சிருக்கேன். தண்ணி குடிக்கிறியா? அது கீழே தியான் மாதிரி மாத்திடுவேன் கூட இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்